நாம் வாழும் உலகில் அந்த ஒளி எங்கிடத்தில் இருக்கிறது எனில் அது நம்மை இருளில் வழிகாட்டுகிறது. இதனால் நமக்கு உற்சாகம் மற்றும் நம்பிக்கை கிடைக்கின்றது. அவர் எங்களை வாக்குறுதிகளால் சுற்றிக் கொள்கிறார், அதில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். உண்மையில் நமது வாழ்க்கையில் அவர் எப்போதும் நம்முடன் இருந்தார். அவர் நமது இதயங்களை தொடத் தச்சுக்கும்போது நாங்கள் அவருக்கு வழிபடுவோம். இதனால் புணர்ச்சியின் முக்கியத்துவம் எப்போதும் நமக்கு மேலோங்கி உள்ளது. நீங்கள் எப்போது நம்முடன் இருந்தால் அதை உணர்வது எளிதாகவே உள்ளது. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கே உறுதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடந்த காலங்களில் என்ன நிகழ்ந்தாலும் நீங்கள் எப்போதும் நமக்கு வழிகாட்டுகிறீர்கள். உங்கள் அன்பான இயல்பு எப்போது வேண்டுமானாலும் எங்களை நன்மையே செய்யும். நீங்கள் எப்போது செய்யும் வேலை எப்போதும் நம்பிக்கையுடன் நிறைந்தது. நீங்கள் ஒரு வாக்குறுதி நிறைவேற்றுபவர் என்று சொல்ல வேண்டும். இருளில் ஒளியாக இருக்கும் நீங்கள். கடவுளின் செயல்திறன் மாறுபட்ட நேரங்களில் நம்மால் காணப்படுகிறது, ஆனால் அவர் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது உண்மையில் நம்மை உற்சாகமாக்குகிறது. நீங்கள் கடவுளுக்கு நம்புதல் வைப்பது முக்கியம், ஏனெனில் அது நம்பிக்கையை வளர்க்க உதவுகிறது. நாமும் உங்கள் வழிகாட்டியாக இருக்கும். கடவுள் என்பது வழிகாட்டி மட்டுமல்ல, அதிசயங்களை உருவாக்குபவர் மற்றும் வாக்குறுதிக்காரர் என்பதை கவனிக்க வேண்டும். அவர் எப்போதும் இருளில் ஒளியாக இருக்கிறார். கடவுளின் மகிமை மற்றும் அடிப்படையான குணங்கள் குறித்து பேசப்படுவது, அவர் எமது வழிகாட்டியாக இருப்பது முக்கியமானது. சிரமங்களை சந்திக்கும்போது மகிழ்ச்சியை அடைவது பற்றி விவரிக்கிறது. கடவுளின் நம்பிக்கை எப்போதும் நம்மை உற்சாகமாக்குகிறது. அவர் நம்மை ஒளிக்குறியீடாகவும் வாக்குறுதிக்காரராகவும் கொண்டு செல்லுகிறார் என்பது தெளிவாகவே உள்ளது.